சொல்லுங்க மேம். இந்த ஸ்கீம் எதுக்காக மேம் நம்ம இது வந்து விவசாயிகளுக்கு வந்து அடையாள அட்டைன்னு சொல்லிட்டு வழங்குறதுக்காக இது வந்து நம்ம எடுக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஆதார் கார்டு எடுத்துக்கிற ஃபோன் நம்பரு, ஃபோன் கொண்டு வந்த 3 ஓடிபி அதை பார்த்து சொல்றதுக்காக. அதுக்கப்புறம் வந்து சர்வே நம்பர் சொல்ல தெரிஞ்சா பரவாயில்ல, இல்லைன்னா அவங்க ஜெராக்ஸ் பண்ணுங்கன்னா போட்டுக்கலாம். சரி, ஓகேங்க மேம். இந்த ஸ்கீம் மூலிமா நமக்கு வந்து என்ன மேம் பெனிஃபிட்? இந்த ஸ்கீம் மூலிமா 24 டிபார்ட்மெண்ட்ல வர சலுகையெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம். நலவாரியத்துறை அப்படின்னு, அதுக்கப்புறம் வந்து வேளாண்மையில வந்து விதை வழங்குறது, லோன் வாங்குறது, கால்நடை வளர்ப்புக்கு இப்போ அவங்க கரும்பு போட்டுருந்தாங்கன்னா ஃபேக்ட்ரிக்கு அனுப்புறது கூட அவங்க ஐடி நம்பர் கொடுங்கன்னு கேட்பாங்க. அதுக்கெல்லாம் இந்த நம்பர் யூஸ் ஆகும். ஓகே. இந்த ப்ரோக்ராம் எத்தனை நாள் மேம்? இது வந்து 20ஆம் தேதி வரைக்கும் போட சொல்லியிருக்காங்க. 20ஆம் தேதி வரைக்கும். சரி, ஓகே. அக்கா, ஃபார்மர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பதிவு பண்ணிட்டீங்களாக்கா? பண்ணிட்டீங்களா? கரெக்டுங்கக்கா. ஓடிபி வந்துருக்கா? சரி, ஓகே. என்னக்கா டாக்குமெண்ட்ஸ் தான் கொண்டு வந்தீங்க? நான் வந்து பட்டா கொண்டு வந்து சரிங்கக்கா. ஆதார் கார்டு, ஃபோன் இது மட்டும் கொண்டு வந்து பதிவு பண்ணியாச்சு. சரி, ஓகே, தேங்க்ஸ். இல்லையா, நாங்கள் புலம்பாளையம் ஊராட்சி மன்றத்துலேருந்து பேசுகிறோம். ஒன்றும் இல்லையா, இப்போ அந்த பட்டா இந்த கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்குற ஸ்கீம்ஸ் எல்லாம் ஒரு பதிவு பண்ண சொல்லியிருக்காங்க, எல்லோரும் கிடைக்கிற மாதிரி. அதனால் வந்து இங்கே ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் வந்து பதிவு பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் வந்து பட்டா சிட்டா, அப்புறம் ஆதார் கார்டு, அப்புறம் ஆதார் கார்டோட இணைஞ்சிருக்கிற மொபைல் ஃபோன் கொண்டு கொஞ்சம் எல்லாம் இங்கே பதிவு பண்ணிட்டு போயிடலாம். ஹாய் காஷ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா புலவப்பாளையம் பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம். இங்கே நம்ம செண்பகவல்லி மேடம் பார்த்து அக்ரி ஸ்டாக்னா என்னென்னு கேட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிஆர்பி செண்பகவல்லி மேம். இப்போ இந்தியா ஃபுல்லாமே அக்ரி ஸ்டாக் தான் தீவிரமாக எல்லா வில்லேஜஸ்லையும் போயிட்டு, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்கள்? அக்ரி ஸ்டாக் பற்றி வந்து இப்போ ஃபார்மர்ஸுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து எல்லா தொழிலையும் போய் சேர்றதில்லை. அவங்களுக்கு வந்து எல்லா தொழிலையும் போய் சேர்றதுக்காக வந்து இந்த இது பண்ணிட்டு இருக்காங்க. இது இப்போ எல்லாமே ஃபுல்லாக போயிட்டுருக்காங்க. எல்லாருமே இது எத்தனை டேட்க்கு? 20ஆம் தேதிக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த தேதிக்குள்ளே முடியுமான்னு தெரியல. இங்கே நம்மளது வந்து 150 பேர்த்துக்கு மேலே பண்ணணும். இப்போ கூட பார்த்து ஒரு 50 பேர் தான் பண்ணியிருக்கோம். ஃபார்மர்ஸ் யாரும் அதிகமாக வர்றதில்லை. அவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் குயிக்காக முடிச்சுட்ருவோம். இது பதிவு பண்ணனால என்ன மேம் பெனிஃபிட் ஃபார்மர்ஸ்க்கு வந்து பின்னாடி வந்து ஏதாவது மானியம் இந்த மாதிரி வரையில அவங்களுக்கு வந்து இந்த ஆதார் நம்பரு, அவங்களுக்கு தேவையான பட்டா சீட்டு இது எல்லாமே வந்து ஆன்லைனில் பதிவு பண்ணிருந்தால அவங்களே எடுத்து அவங்களுக்கு உண்டான மானியம் வந்து கரெக்டாக போகிற மாதிரி பண்ணிக்குவாங்க. அதுக்கு இது யூஸ் ஆகுது. தேங்க்யூ. பழனிசாமி பெருமாள் கவுண்டரா? ஆமாங்க, சொன்னா பெருமாள் கவுண்டர். சரிங்க. எதுங்க ஐயா உங்களுது? 150ல் 7 உங்களுதா இல்லையா? 150 பார் 1லேருந்து 7 வரைக்கும் எல்லாமே சம்மந்தப்பட்டிருக்கு. நான் என்னங்கிறேன்னா உங்களுக்கு உண்டானது மட்டும் சொல்லுங்க. 150ல் 1 உங்களுது. அது ஒன்று தான் உங்களுதுங்களா? இல்லைங்க, அது வந்து 2 3 இல்லைங்க, 3 4 5 6 7. 3 4 5 உங்களுதுங்களா? அப்புறங்க 6 7 உங்களுதா? 2 வராங்க, 2 வேற வச்சுருக்கு. லிங்க்குள்ளே போகிறோம். ஆயிடுச்சா? லிங்க்குள்ளே போனோம்னா இந்த மாதிரி வரும். இதுக்கு பாஸ்வேர்டு போடணும். பாஸ்வேர்டு போட்டு கேஒய்சி போடணும். இந்த மாதிரி வரும். அடுத்தது இதில் போகணும். போய் ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி வரும். அப்புறம் இதில் ஆதார் போடணும். அப்போ வெரிஃபை கொடுத்தோம்னா அவங்களுக்கு தங்க ஓடிபி வந்திருக்கும் பாரு. வெரிஃபை கொடுத்தோம்னா இந்த மாதிரி அடுத்தது ஃபோன் நம்பர் போகணும். இன்னொன்று வரேன். வந்திருக்கும் பாரு. ஒரு 5 நிமிஷம் லைனில் ஏறு. சரிங்க. தங்க 170ல் 7 1 8 1 2 தானே? ஆமாங்கக்கா.
இன்னொரு ஓடிபி வரும். ஒரு மெசேஜ் வரும் சாமி, அது ஐடி நம்பர் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்கக்கா. இன்றைக்கி நம்ம 3 குரூப்ஸாக பிரிஞ்சு நம்பியூர் பிளாக்ல இருக்கக்கூடிய குருநந்தூர் வில்லேஜுக்கும் கொல்லவப்பாளையம் வில்லேஜுக்கும் தென் குப்பிப்பாளையம் வில்லேஜஸ்க்கும் போய் இந்த அக்ரி ஸ்டாக் ஒர்க் பார்த்தோம். அக்ரி ஸ்டாக் ஒர்க் பற்றி நம்ம முன்னாடி வீடியோவில் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லியிருப்போம். இந்த அக்ரி ஸ்டாக் ஃபார்மருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ங்கிறத சிஆர்பிஸ் கம்யூனிட்டி ரிசோர்ஸ் பர்சன் மூலியமாகவும் நம்ம சொல்லியிருப்போம். அண்ட் ஏஓஸ் மூலியமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த அக்ரி ஸ்டாக் ப்ரோக்ராம் எதனால இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் பெறுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த அக்ரி ஸ்டாக் மூலிமா 24 டிபார்ட்மெண்ட்ஸ், தட் மீன்ஸ் வெட்டனரி சயின்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், இந்த மாதிரி இருக்கக்கூடிய 24 அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து லோன் கிளைம் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சென்ட்ரலாக இந்தியா லெவலில் ஒரு ஃபார்மருக்கு ஒரு ஐடின்னும் போது டோட்டலாக எல்லாமே டேட்டா பேஸில் வரும், எல்லாமே கவர் ஆகும். ஸோ அதனால் அந்த ஃபார்மருக்கான ஒரு ஆத்தென்டிசிட்டியும் அவங்களுக்கான ஒரு இண்டிவிஜுவாலிட்டியும் கண்டிப்பாக நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் சீசன்ஸ்னால தான் இந்த ஒர்க் இப்போ தமிழ்நாட்டில் ஃபுல் ஸ்விங்கில் நடந்துட்டு இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய எல்லா ஏடி ஆஃபீஸ்லையும் இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் டிசிஎஸ் டிஜிட்டல் கிராப் சர்வே நடந்துச்சு. அப்போ ஒரு 2 வீக்ஸ்க்கு ஃபுல் ஸ்விங்கில் இந்த ஒர்க் தான் நடந்தது. அந்த டிஜிட்டல் ஃபார்மேட்டில் அடங்கல் தெரிவிக்கிறது தான் டிசிஎஸ். ஸோ அந்த மாதிரி இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபார்மரோட ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த அக்ரி ஸ்டாக் கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றின அவேர்னஸ் நிறைய ஃபார்மர்ஸ்க்கு இல்லை. நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபார்மர்ஸ் கால் பண்ணப்போ நிறைய பேருக்கு இதை எங்களால் கன்வே பண்ண முடியல, நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படுது. ஸோ இதை பற்றி கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸு அவங்க சுற்றி இருக்கவங்களை தெரிவிச்சாதான் இது எல்லாரும் போய் சேரும். அதுக்கு எங்களால் முடிஞ்ச ட்ரை தான் இது. ஸோ உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு இதை பற்றின அவேர்னஸ் கொடுங்க. ஃபார்மர்ஸ் இது வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவோம், அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் தான் இல்லை அதிகம். ஸோ கண்டிப்பாக எல்லாரையும் அவேர் பண்ணுவோம். லெட்ஸ் லிவ் வித் த ஃபார்மர்ஸ், லெட்ஸ் ரைஸ் வித் த ஃபார்மர்ஸ்.